நான் சோப்பெல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சோப்பு தான் என்னோட டாப் செல்லிங்ல இருந்துச்சு. குப்பை மேனி அண்ட் நீம் வச்சு இந்த சோப் நான் செய்வேன். ஸ்கின் அலர்ஜிக்கு, தேம்பலுக்கு அது எல்லாத்துக்கும் இந்த சோப் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹாய், வெல்கம் டு 30 days 30 soaps. இன்னைக்கு டே 21. குப்பை மேனி நீம் வச்சு தான் சோப் செய்ய போறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்துட்டு அதை நான் ஃப்ரீஸ் பண்ண வச்சுட்டேன். அதுலேருந்து தான் சோப் செய்ய போறோம். ஸோ ஆயில்ஸ் மெஷர் பண்ணிக்கலான்னு பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறது முருங்கை ஆயில். அன்னைக்கு முருங்கை சோப் செய்யும் போது இந்த ஆயில் இன்ஃபியூஸ் பண்ணியிருந்தேன். அது இருந்துச்சு, நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்துட்டு பாம் ஆயில் ஆட் பண்ணேன். பாம் ஆயிலுக்கு அடுத்து கேஸ்டர் ஆயில், கேஸ்டர் ஆயிலுக்கு அப்புறம் ஆலிவ் ஆயில், ஃபைனலா வந்துட்டு நீம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட்லாம் கீழே கொடுக்குறேன். ஃப்ரீஸ் பண்ணி வச்ச இந்த குப்பை மேனி அண்ட் நீம் வந்து ரெசிபிக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோட அளவு வந்துட்டு கீழே கேப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு வாட்டரோட அளவுக்கு கம்ப்ளீட்டா நான் குப்பை மேனி நீம் ஜூஸ் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி அதுல தான் காஸ்டிக் சோடா ஆட் பண்ணி பண்றேன். ஸோ இந்த மெத்தட்லயும் பண்ணலாம். காஸ்டிக் சோடாவை இந்த ஐஸ் கியூப்ஸ்ல வந்துட்டு நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ டைல்யூட் ஆன பின்னாடி நம்ம ஆயில்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயில்ஸை வந்துட்டு நான் ஒன்ஸ் நல்லா பிளண்ட் பண்ணிட்டு நம்ம டைல்யூட் பண்ணி வச்சு இந்த காஸ்டிக்ஸோட லைஸ் சொல்யூஷனை ஆயில்ஸ் கூட ஆட் பண்ணிட்டு கையில் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பிளண்டர் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி ட்ரேஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ஒன்ஸ் பேட்டர் வந்து நல்லா ட்ரேஸ் வந்துருச்சுன்னா இப்போ வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு டீ ட்ரீ யூஸ் பண்ணியிருக்கிறேன். பேசில், லெமன் கிராஸ், லாவெண்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மோல்டுலையும் போர் பண்ணிட்டு கியூரிங்க்கு வச்சிடலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஹெர்பல் பவுடர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. நீம் பவுடரோ குப்பை மேனி பவுடரோ ஒரு 10 grams வரைக்கும் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சோப் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கியூரிங் முடிச்சுட்டு pH டெஸ்ட்டும் பேட்ச் டெஸ்ட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு டே 22க்கு என்ன சோப்புன்னு பார்க்கலாம். டாடா பாய்.